அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைக்காக தான் கிட்டத்தட்ட வருட கணக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட் தேவைப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதில் ரெக்யூர்மெண்ட்டாக வைக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஏஜ் லிமிட்லாம் என்ன, ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், சம்பளம் அதாவது பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் சேலரி இருக்கும், ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றின தகவல்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா என்னென்ன இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இல்லையா இது. ஸோ அதனால் இதில் பார்த்திங்கனாக்கா இந்த 2024 டு 2025 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங்க்கு அஃபிஷியலாக ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை விதமான போஸ்டிங் இருக்குது, அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எவ்வளோ சம்பளம் தனித்தனியாக, அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைக்காக தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதுக்கான அப்டேட்டும் வந்தாச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 டு 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட 12,350 வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் எல்லாமே பார்ப்போம். இது என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றதே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா November 14. ஓகேங்களா. அதுதான் அப்போ தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ வந்த உடனே எல்லாருக்குமே நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் உள்ள அங்கன்வாடி துறையில் உதவியாளர் பிற பணி இடங்களுக்கு பம்பர் பதவிகளுக்கான வெளியாகி உள்ளன. ஸோ விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி அலுவலகத்தில் உதவியாளர், ஆசிரியர், மேற்பார்வையாளர் மற்றும் பிற பணிகளுக்கு ஆன்லைனில் பதிவு செய்யலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஏன் இப்போலாம் எல்லா அரசு வேலைக்குமே ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஏன் அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்றதுனால இனிமேல் எல்லாமே ஆன்லைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 12,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 500லேருந்து 1000 வேக்கன்சி கிட்டத்தட்ட கண்டிப்பாக நமக்கு வெளியாகும். ஓகேங்களா. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி, ஒடிசா, கர்நாடகா இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகிருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதம் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றதையும் தெளிவாக இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமைப்பின் பெயர், அதாவது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. அதே மாதிரி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஆஃப்லைனில் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டாச்சாக பண்ணி நிறைய பேருக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸே கிடைக்காம போயிருக்கு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால தான்
இந்த விஷயத்துக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி இனிமேல் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே அதிகப்படியான பயன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தொடக்கதை வந்து தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் அப்படிலாம் வெளியாகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தொடங்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் நம்ம வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு இதில் கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல பார்ப்போம். பதவியின் பெயர் ஓகேங்களா. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா உதவியாளர், ஆசிரியர், மேற்பார்வையாளர், தொழிலாளி ஓகேங்களா. ஸோ உதவி ஓகேங்களா. ஸோ இந்த விதமான ஒரு 3-4 போஸ்டிங் விதமாக இது வந்து நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. டோட்டல் வேக்கன்சி ஓகேங்களா. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லை, இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 12,350 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இது வேலைக்கு அப்ளை பண்ணுறதுனா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஓகேங்களா. இப்போ அப்ளை பண்ணுறாங்களே நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணோம்னா அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணி தர மாட்டாங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபா ஃபீஸ் வச்சு தான் அப்ளை பண்ணி தருவாங்க இல்லையா. அந்த ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இதில் அப்ளை பண்ணுற இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா. அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் ஃபீஸ் வந்து 50 ரூபா 100 ரூபா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இணையதள இணைப்பு அதாவது இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். www.wcd.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு என் டேட்டுன்னு இது எல்லாமே வந்து பார்த்துடலாம். என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து உதவியாளர் போஸ்டிங்க்கு 5,750 போஸ்டிங்கும், ஆசிரியர் போஸ்டிங்க்கு 3,275 போஸ்டிங்கும், மேற்பார்வையாளர் போஸ்டிங்க்கு வந்து 2,625 போஸ்டிங்கும், தொழிலாளி அதாவது உதவியாளருக்கு 4,700 போஸ்டிங்கும் இதில் வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகியிருக்குது ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம். இந்தியாவில் உள்ள அங்கன்வாடி பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவர் ஒருவர் உதவியாளர் மற்றும் பணியாளர் பணிகளுக்கான தகுதி விவரங்களை பார்க்க வேண்டும். கல்வி தகுதி ஓகேங்களா. ஸோ என்ன இந்த வேலைக்கு இங்கே அந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்க வேண்டும். அதுக்கு மேலே 10வது 12வது பட்டப்படிப்பு எது வேணாலும் நீங்கள் படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான் ஓகேங்களா. அதே மாதிரி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசுலேருந்து ஓகேங்களா, 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம திறன் தேர்வு, எழுத்து தேர்வு, நேர்காணல் மற்றும் இது எல்லாமே இப்படி தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஊதிய அளவு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து 6,600லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கரெக்டாக கடைசி சம்பளம் வந்து 20,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்களில் வெளியாகும். வெளியான உடனே எந்தெந்த மாவட்டத்தில் தெரிவிக்கணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் லிங்க்கும் கொடுப்பாங்க, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.